The only way to do a great work is to love the work what you do. ஸ்டீவ் ஜாப்சன் சொல்லியிருக்காரு. இந்த கோட்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான வேலையை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் மனசார நேசித்தா மட்டும்தான் உங்களால் தரமாக முடிக்க முடியும்னு ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்காரு. அந்த நேசிக்கிற மாதிரியான வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ ஸ்கில்லோ வச்சு அது மூலிமா தெரியாத கஸ்டமர்ஸ் கிட்ட அதாவது கிளைண்ட் கிட்ட உங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது பேர் தான் ஃப்ரீலான்சிங். இது முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் ஃப்ரீலான்சிங்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது, உங்களுக்கு ஏதோ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஹையர் பண்ணுவீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பதில் நான் ஒர்க் பண்ணி தருவேன், அதுக்கு நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் கமிஷன் எனக்கு தருவீங்க. அது பேர் தான் ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீலான்சிங்கில் நம்ம எந்த ஒரு ஸ்கில் நாலேஜ் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ரிப்போர்ட். எஸ்இஓ ரிப்போர்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்சைட்டில் எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸு இதெல்லாம் இருக்கிறதுனால என்னோடய வெப்சைட் டாப் ரேங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்கிறது பேர் தான் எஸ்இஓ ரிப்போர்ட்டு. இந்த எஸ்இஓ ரிப்போர்ட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு வர வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ அனலைசஸ். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இங்கே உங்களோட வெப் அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்தாலே போதும். உங்கள் வெப்சைட்டோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்கும். இதை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதை உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட வேண்டாம். இவ்வளோ தான் எஸ்இஓ ரிப்போர்ட். செகண்ட் பார்க்க போகிற கிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வாட்ச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய யூடியூப் சேனலில் எனக்கு 24 ஹவர்ஸில் நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த வீடியோவுக்கு 24 ஹவர்ஸில் நிறையா வியூஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா என்னோடய வீடியோ ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரியே சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூடியூபோட வீடியோ ட்ரெண்டிங்கில் போகணும், நிறையா வியூஸ் வரணும், ஆடியன்ஸ் நிறையா பேர் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மள மாதிரி அதாவது ஃப்ரீலான்சர் கிட்ட இதே மாதிரி என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணும், இந்த ட்ரெண்டிங்கில் வரணும் சொல்லிட்டு அவங்களோட யூடியூபோட லிங்க்கை கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை வாங்கி நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஒன்றுத்தில் ஒரு வீடியோவை அப்படியே ரன் பண்ண விட்டுட்டு மியூட் பண்ணிட்டாலே போதும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும், நம்மளுக்கு இது மூலியமாக கேஷும் வரும். இதுதான் செகண்ட் கிக்கு. தேர்ட் கிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் டிசைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிற டிஷர்ட்டில் முன்னாடி ஒரு டிசைன் இருக்கும்ல, அதை டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் டிஷர்ட் டிசைன் சொல்லுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, டிசைனிங்லாம் எனக்கு அவ்வளோ வராது, அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்கு வர வேண்டிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேசிட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே இங்கே டிசைன் இருக்குல்ல, இங்கே டிசைனில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் டிசைன் இருக்கும். டிஷர்ட் டிசைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் டிஷர்ட் டிசைன் வந்துன்னே இருக்கும். நீங்கள் அதை உங்கள் கிளைண்ட் எது மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்டை விக்கிபீடியாவோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்சைட் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சின்னதாக பேனர் சைஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி தரது தான் பேனர் ஆட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் வர வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டோபி. இதுக்குள்ளே இங்கே க்ரியேட்டுன்னு இருக்குதுல்ல, இங்கே க்ரியேட் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்லேருந்து சோஷியல் மீடியா ஆட் எல்லா ஆடுக்கான டெம்ப்ளேட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. எப்படி வேணுமோ அதை நீங்கள் இந்த சைடு தூக்கி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டாம். ஃபிஃப்த் கிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்க, அந்த ஃபோட்டோவில் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபோட்டோவாக அவங்களுக்கு அனுப்புறது தான் பேக்ரவுண்ட் ரிமூவர். இதுக்கு நீங்கள் வர வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர், அதாவது ரிமூவ் பேக்ரவுண்ட். அந்த வெப்சைட்குள்ளே இங்கே உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு பிக்சராக காமிக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்க வேண்டாம். இப்போ சிக்ஸ்த்து கிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா
பிளாக் கண்டென்ட் ரைட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னா அந்த வெப்சைட்டுக்கு எனக்கு என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஹையர் பண்ணுவேன். அவங்க தான் அந்த பிளாக் கண்டென்ட் ரைட்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட வெப்சைட்டுக்கு என்ன போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணி அவங்க அதை ரைட் பண்ணி தருவாங்க. நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுவேன். இது பேர் தான் பிளாக் கண்டென்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்சோனிக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ பிளாக் ரைட்டிங் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதாவது உங்கள் கிளைண்ட்டோட நீஷ் என்னவோ அதை டைப் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட கேட்டகிரி வரும். அதில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். 7th கிளிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸ்லோகன் மேக்கர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட். இப்போது நம்ம சேனலுக்கே என்ன ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா பி யோர் ஓன் பாஸ். இது மாதிரி ஒரு நீஷுக்கும் ஒரு ஸ்லோகன் மாதிரி ரெடி பண்ணுறது தான் ஸ்லோகன் மேக்கர். இந்த ஸ்லோகன் மேக்கரை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்லோகன் மேக்கர். இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட நீஷை வந்து அதாவது உங்கள் கஸ்டமரோட கிளைண்ட்டோட நீஷை வந்து இதில் சர்ச் பண்ணிட்டு கெட் ஏ ஸ்லோகன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்லோகன் ஜென்ரேட் ஆகினே இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கெட் ஏ ஸ்லோகன் கொடுத்தா ஏகப்பட்ட ஸ்லோகன் ஜென்ரேட் ஆகினே இருக்கும். இது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். 8th என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் லோகோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து யூடியூப்பில் தான் மோஸ்ட்டாக அனிமேட்டட் லோகோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் லோகோ இருக்கும். நான் அதை வந்து இதில் தான் டிசைன் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலோட லோகோ வந்து லோகோவாக காட்டாத ஒரு அனிமேஷனாக காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அது பேர் தான் அனிமேட்டட் லோகோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பேன்சியார்ட் இதுக்கு இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாவது அனிமேட்டட் லோகோ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து சில லெட்டர்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த டெம்ப்ளேட்டுன்னு இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட்டை வந்து எரேஸ் பண்ணிட்டு அதாவது உங்கள் கிளைண்ட்டோட சேனலோட நேமோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸில் பண்ணுறாங்களோ அதோட நேமை கொடுத்து நீங்கள் எடிட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஃபார்மேட்டில் வந்து அதுவே வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து உங்கள் கிளைண்ட் கிட்ட அனுப்பிச்சி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். 9th கிளிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் டு த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கீழே சப்டைட்டில் வரும்ல, அதை பார்த்தா தான் சில பேருக்கு புரியும். அதுதான் சப்டைட்டில் சொல்லுவாங்க. இதே வந்து சில பேர் யூடியூபுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்டைட்டில் ஆட் பண்ணுறது தான் சப்டைட்டில் டு த வீடியோ. இந்த சப்டைட்டில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா subtitle.comன்ற வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இங்கே க்ரியேட்னு இருக்குதுல்ல, இந்த க்ரியேட்டில் வந்துட்டு சப்டைட்டில் டு த ஃபாரின் லாங்குவேஜ், அதாவது உங்கள் கிளைண்ட்டோட வீடியோவை வாங்கி இதில் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து சப்டைட்டில் எடுத்து திருப்பி அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சா உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும் சப்டைட்டிலில். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதில் டெய்லியும் நான் கண்டென்ட் போடணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது எனக்கு டைம் இல்லை. அப்படின்னும்போது நான் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி அவங்கள வந்து இதை சோஷியல் மீடியா அதாவது என்னோடய அக்கௌண்ட்டை வந்து பார்த்துக்க சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க தான் சோஷியல் மீடியா மேனேஜர். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிற டைமில் கரெக்டாக போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரி போடுறதா இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மேனேஜர்ன்றது இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, யூடியூப்பில், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட், ட்விட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு பேசிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களால் இதுலேருந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் காமிச்ச 10 கிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு 5 கிக்காச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு மேலும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பை பாய்.